உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. முருகப்பெருமான் பாதரட்சையுடன் அருள் பாலிக்கும் திருத்தலம் எங்கே இருக்கிறது என்று தெரியுமா? அங்காரகன் தனி சந்நிதியில் இருக்கும் கந்தமூர்த்தி வாசம் செய்யும் கோயில் எங்கே இருக்கிறது? பழனிக்கு செல்ல இயலாத பக்தர்கள் இத்தலத்து ஆண்டவரை வழிபட்டால் அருட்கடாட்சம் கிடைக்குமாம். அது எந்த கோயில்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோம். வாருங்கள். சென்னை ஸ்ரீ வடபழனி ஆண்டவர் திருக்கோயில். தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகனுக்கு பல்வேறு தலங்களில் ஆலயங்கள் இருக்கின்றன. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆலயங்களுள் ஒன்றுதான் தமிழக தலைநகரமாம் சென்னை மாநகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் வடபழனி ஆண்டவர் திருக்கோயில். கருவறையில் முருகன் நின்ற கோலத்தில் வேறெந்த தலத்திலும் இல்லாத வகையில் பாதரட்சையுடன் காட்சியளிப்பது விசேஷமான அம்சம் என்கிறார்கள் பக்தர்கள். இதேபோல் அங்காரகன் சந்நிதி இத்தலத்தில் தனிச்சந்நிதியாக இருப்பது கூடுதல் சிறப்பாகும். பழனிக்கு இணையான தலமாக போற்றப்படுவது இந்த முருகப்பெருமான் திருக்கோயில். பழனிக்கு செல்ல இயலாத பக்தர்கள் இத்தலத்து ஆண்டவரை வழிபடுவது நலம் தரும் என்கிறார்கள் இந்த வடபழனி ஆண்டவரை வணங்கி பலன் பெற்ற பக்தர்கள். விநாயகர், சொக்கநாதர், மீனாட்சி உட்பட கருவறை திருச்சுற்றில் ஏராளமான தெய்வங்கள் உள்ளன. தட்சணாமூர்த்தி, சண்முகர், சண்டிகேஸ்வரர், துர்க்கை, வீரபாகு, வீரபத்ரர், பைரவர், காளி, வையாபுரி பாண்டியன், நால்வர் ஆகியோரும் உள்ளனர். அங்காரகன் சந்நிதி இத்தலத்தில் தனிச்சந்நிதியாக இருப்பது கூடுதல் சிறப்பாகும். மேலும் சண்முகர், மீனாட்சி ஆகிய தெய்வங்களின் சந்நிதிகள் வடபுறத்திலும், அருணகிரிநாதர் மற்றும் ஹனுமனின் சந்நிதிகள் கிழக்கு புறத்திலும் அமைந்துள்ளன. சாதுக்கள் பிரதிஷ்டை செய்த தலம் என்பதால் இத்தலத்து இறைவனை வணங்குவது விசேஷமான ஒன்று என்கிறார்கள். ஷண்முகா போற்றி, குமரா போற்றி, வேளா போற்றி, வேளவா போற்றி, முருகா முருகா. இங்குள்ள வடபழனி ஆண்டவரை வழிபட்டால் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்க, வியாபாரம் விருத்தியடைய இத்தலத்து முருகனை வேண்டிக் கொள்ளலாம். கல்யாண வரம், குழந்தை வரம் ஆகியவற்றுக்காகவும் பக்தர்கள் பெருமளவில் வருகிறார்கள். தங்கள் வேண்டுதல் நிறைவேற பெற்றவர்கள் சுவாமிக்கு பால், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி ஆகியவற்றாலான அபிஷேகங்களை சுவாமிக்கு நேர்த்திக்கடனாக செய்விக்கிறார்கள். முருகப்பெருமானின் தீவிர பக்தரான அண்ணாசாமி என்பவர்தான் இந்த ஆலயம் தோன்ற மூல காரணமாக இருந்தவர். இவர் ஒரு சமயம் தீராத நோயினால் அவதிப்பட்டாராம். அப்போது சாது ஒருவரின் அறிவுரைப்படி அவர் தனது
தனது வீட்டில் முருகன் படம் வரைந்து முருகனை வழிபட்டார். நோய் குணமானதும் திருத்தணி முருகனுக்கு பாவாடம் செலுத்தினார். பாவாடம் என்றால் நாக்கை அறுத்து இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துவதாகும். ஒருமுறை பழனிக்கு சென்று முருகனை தரிசித்து வந்தபோது அங்கிருந்து முருகன் படம் ஒன்றை வாங்கி வந்து சிறிய ஓலைக்கூரையின் கீழ் வைத்து வழிபட்டு வந்தார். முருகன் அருளால் அவருக்கு தெய்வீக சக்தி வந்தது. அதன் மூலம் பக்தர்களுக்கு குறி சொல்லும் பாக்கியம் கிடைத்தது. அண்ணாசாமி முருகன் படம் முன் அமர்ந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளார். அண்ணாசாமிக்கு பிறகு ரத்தினசாமி என்பவர் காலத்தில்தான் இங்குள்ள முருகப்பெருமான் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது என கூறப்படுகிறது. தற்போது கருவறை உள்ள இடத்தில் செங்கல் சுண்ணாம்பு கட்டிடம் கட்டப்பட்டது. குறி சொல்லி வந்த மேடையை வடபழனி ஆண்டவர் கோயில் என அழைக்கச் செய்தவரும் ரத்தினசாமி அவர்கள்தான். இப்போதுள்ள வடபழனி கோயிலின் கர்ப்ப கிரகமும் முதல் உட்பிரகார திருச்சுற்றும் மற்றும் கருங்கல் திருப்பணி ஆகியவற்றை செய்வித்தவர் பாக்யலிங்க தம்பிரான் என்பவர். இவர் காலத்தில்தான் கோயில் மிகவும் புகழ் பெற்று விளங்கத் தொடங்கியதாக கூறப்படுகிறது. பழனிக்கு செல்ல இயலாத பக்தர்கள் இத்தலத்து ஆண்டவரை வழிபடுவது நலம் தரும் என்கிறார்கள் பக்தர்கள். நாம சம்பு குமார நமோ நம போகந்தரி பால நமோ நம நாம சம்பு குமார நமோ நம போகந்தரி பால நமோ நம நாகபந்த மயூர நமோ நம பரசூர. தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்கள் வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்தசஷ்டி, மாசி மகம், பங்குனி உத்திரம் மற்றும் அனைத்து மாத கிருத்திகை நாட்களும் இக்கோயிலில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் வந்ததையா முருகையா, நல்ல நாளும் எங்களுக்கு வந்ததையா, உம்மை பூசி நடக்கும் ஐயா முருகையா, ஆதிசிவன் புத்திரனே அரோ. இக்கோயில் பக்தர்களுக்காக காலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறக்கப்படுகிறது. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் சென்னை ஸ்ரீ வடபழனி ஆண்டவர் கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறியாத தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சென்னை ஸ்ரீ வடபழனி ஆண்டவர் திருக்கோயில். உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com